Hello guys and welcome back to the video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா OnePlus Nord இதோட அன்பாக்சிங் அப்புறம் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கூட சேர்ந்து k20 Pro ஓட கம்பேரிசன் லைட்டா பண்ணி பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட பேர் நந்தா, நீங்க பார்த்து நிக்கிறது ஸ்பேஸ் டெக் தமிழ். எங்க சேனலோட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிட்டா நாங்க போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ போலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா OnePlus ஏன்டா பட்ஜெட் செக்மெண்ட்டில் நாடுன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட லேட்டஸ்ட் மாடலான 5 அப்புறம் 6 7 அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க 8 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்ட் வேல்யூ ஏற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா OnePlusல பேர் எடுத்து பார்த்தோம்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேறு எந்த விதமான டிவைசஸும் இல்லை, மற்ற டிவைஸெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ரெட்மி அதுக்கப்புறம் ரியல்மி பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட லாபத்தை பார்த்துன்னு இருக்காங்க. OnePlusம் லாபம் வேணும்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நாடுன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்க மாடல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB வேரியன்ட். என் ஃப்ரெண்ட் அமேசானில் வாங்கினா நமக்காக ரிவ்யூக்காக கொடுத்துருந்தான். அவனுக்கு ஒரு தேங்க்யூ இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம். ஸோ பாக்ஸ் சூப்பராக இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க ஆர்வமாக இருக்குது கண்டிப்பாக. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சில லீஃப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க டிவைஸுக்கு பின்னாடி. ஸோ கேஸ் அதெல்லாம் நமக்கு இருக்குது. ஸ்டிக்கர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க OnePlusலேருந்து ஆப்பிள் மாதிரி. ஸோ கேபிள் ரெட்டுன்னு சொல்லி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது சமயம் பார்த்தீங்கன்னா சார் வேல்யூஸ் யார் யாருக்கு வேணுமோ பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 675 வருதுன்னு சொல்லலாம். இது ஒரு 5G சப்போர்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸர். ஸோ கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு Adreno 620 வரும். ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர்னு சொல்லலாம், அதில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். கேபிள் அதுக்கப்புறம் ஒரு 30 watts ராப் சார்ஜர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் பாக்ஸில். ஸோ ஸ்டோரேஜின்னு வர வகையில் பார்த்தீங்கன்னா 2.1 UFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, LPDDR கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம் இந்த டிவைஸு. நமக்கு ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீ அப்ளைடு ஸ்க்ரீன் கார்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பின்னாடி கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைடு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி தான் தெரியுது, பிளாஸ்டிக் தான். ஸோ பவர் பட்டன் அதுக்கப்புறம் அலர்ட் சைடெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் தான். ஸோ ஜஸ்ட்டு சைட் பெசல்ஸ் மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் அப்ளை பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஃபோனு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.44 inch கொடுத்துருக்காங்க. இதோட AMOLED பேனல் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு P3 சப்போர்ட் இருக்குது, sRGB கூட. சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூம் பட்டனுக்கு, கீழே பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே அதுக்கப்புறம் USB போர்ட், ப்ரைமரி மைக் அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு அலர்ட் ஸ்லைடர் இருக்குது, பட் தனியாக ஒரு பட்டன் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான் சைலண்ட்டுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். அது கூடவே சேர்ந்து k20 ப்ரோவோட எப்படி பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எது ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாடு கொஞ்சம் ஸ்லைட்டாக ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் கம்பேர்ட் டு Redmi k20 Pro. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 60Hzக்கும் 90Hzக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆப்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியல, பட் நேரில் யூஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 90Hz டிஃப்ரென்ஷியேட் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. வீடியோ பார்த்தீங்கன்னா 60 FPS நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ லிமிட்டேஷன்ஸ் ஷூட் பண்ண போதே இருக்குது. ஸோ இப்போ டிஸ்பிளேயோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டுமே AMOLED பேனல் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம k20 ப்ரோவில் கொஞ்சம் கோல்ட் டோனில் இருக்குது. நமக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே செட்டிங்ஸ் கூட ஆப்ஷனலாக இது பண்ணிக்க முடியும், அதனால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது. ஸோ கலர்ஸும் இன்னும் கொஞ்சம் வார்மாக இருக்குன்னு சொல்லலாம் நாட்டில். மற்றபடி ரெண்டுமே தரமான ஒரு AMOLED பேனல் கொடுத்துருக்காங்கன்னு.
கேமராஸ்க்கு வரலாம். ஸோ எது உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நான் சைடில் நேம் கார்டு எல்லாமே கொடுக்குறேன். ஸோ கேமரா சொல்லி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நம்ம கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா 48 மெகா பிக்சல், ரொம்ப ஃபேமஸான சென்சார் தான். IMX586 சொல்லலாம். 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஷார்ட்ஸ் இருக்கும். டிகிரி பார்த்தீங்கன்னா 190 டிகிரிஸ் வரைக்கும் நம்மளால் எடுத்துக்க முடியும். பேலன்ஸ் 2 சென்சார் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டி ஒன்று தான். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார். ஸோ நம்மளால் டெலிஃபோட்டோ ஷாட் எடுக்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால் பார்த்தீங்கன்னா 2x ஜூம் வரைக்கும் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூம் தான், ஆப்டிக்கல் இல்லை. நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 கேமரா இருக்குது. அதில் ஒன்று 32 மெகா பிக்சல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல். இது பார்த்தீங்கன்னா 105 டிகிரி வரைக்கும் போகும் நமக்கு. ஸோ அந்த 32 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா IMX616 சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் அதோட குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். 32 மெகா பிக்சல் மாதிரி சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ ஹார்ட்வேர் லிமிட்டேஷன்ஸ்னால் நமக்கு பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வரைக்கும் தான் பேக் கேமரா சப்போர்ட் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பேக்கில் சைடு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு AI சப்போர்ட் இந்த கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் அன்பாக்சிங், அதுக்கப்புறம் ரிவ்யூ ப்ளஸ் கேமரா கம்பேரிசன் பார்த்துன்னு வந்திருப்பீங்க. இப்போ 25,000 ரூபாய்க்கு இதோட பேஸ் மாடல் ஸ்டார்ட் ஆகுது. இது உண்மையாகவே ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். 25,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மாடல் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் நமக்கு தராங்க. இது பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய் இல்லை 23,000 ரூபாய்க்கு லான்ச் ஆக வேண்டிய ஒரு செக்மெண்ட். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனால் எல்லா பிராண்ட்ஸும் காரணம் காட்டி ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஏதோ ஒன்று 25,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபரிங்ஸ் அதர் பிராண்ட்லேருந்து இருக்குது. உதாரணத்துக்கு ஷாமி, அதுக்கப்புறம் ரியல்மி இருக்குது. நீங்கள் ஏன் OnePlus நாட் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஹார்ட்வேர் மெயினாக அங்கே இம்ப்ரெஷன் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா Snapdragon 765G தான். ஸோ இது OnePlusனாலே அவங்களுக்கு ஃபேமஸாக கொடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரோட அவங்களோட சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஒரு டிவைஸுக்கு முக்கியமாக ஒரு ஹார்ட்வேரும் தேவை, அதோட டபுள் மடங்கு முக்கியமானது அவங்களோட சாஃப்ட்வேர் தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் கஸ்டம் ஓஎஸில் பெஸ்ட்டு எது இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் தான். ஸ்டாக்கா இல்லை ஆக்சிஜனான ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா செம்ம டஃப் தான். ஏன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட பெட்டராகவே இது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரில் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் Snapdragon 765G இருக்குது. ஸோ இதில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ரிவ்யூ. ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஹார்ட்வேர் லெவல் லிமிட்டேஷன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு கம்ப்ளீட் ஆகலைன்னு சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸை வெந்தும் வேகாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் கொடுத்து ஓவராலாக மெருகேற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இந்த டிவைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 90% பெட்டராக இருக்குது. இன்னும் அந்த 10% எங்கே அடி வாங்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட கேமராஸ் தான். மெயின் கேமரா IMX586 சென்சார் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். டே லைட் ஷார்ட்ஸ் எடுக்கும்போது நைட் நேரத்தில் இன்னமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கண்ட்ராவியாக இருக்குன்னு சொல்லலாம். செல்ஃபி கேமராவோட மெயின் சென்சார் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. அல்ட்ரா வைட் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னு கிடச்சின்னா இந்த டிவைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பெட்டராக இருக்கிறதுக்கான சான்சஸே இல்லை. மற்றபடி சாஃப்ட்வேர் வர வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus கண்டிப்பாக 2 ஆண்ட்ராய்டு அப்டேட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. செக்யூரிட்டி பேட்சஸும் அவங்க கண்டிப்பாக கொடுத்துனே வருவாங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃப்ரீயான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த OnePlus நாடுலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். OnePlusோட ஆக்சிஜன் ஓஎஸோட கஸ்டம் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டரான ஒரு ஓஎஸாக இருக்கும் கம்பேர்ட் டு ஷாமியோட MIUஆக இருக்கட்டும், ரியல்மி ஐயூஆக இருக்கட்டும். ஏன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன் தான் காரணம். அது பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ஹார்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குன்ற பொறுத்து தான் கண்டிப்பாக ஒரு ஓவரால் டிவைஸை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். பட் இந்த வகையில் கம்பேர் பண்ண போது பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் லிமிடேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் தான். பட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னா சொல்லணும். அந்த எக்ஸ்பெக்ட் அந்த கேமராவை விட்டுடலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் ஒரு டிவைஸுக்கு கண்டிப்பாக பேட்டரி லைஃப் முக்கியம்னு சொல்லலாம். அந்த பேட்டரி லைஃப்னு வர வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாள் முழுக்க தாங்குச்சின்னு சொல்லலாம். ஹெவி யூசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பப்ஜிலாம் அடித்து தள்ளி விளையாண்டாச்சுன்னு சொல்லலாம். ஹார்ட்வேர் லிமிட்டேஷன்னால நமக்கு பார்த்தீங்கன்னா HD ப்ளஸ் மீடியமோட ஃப்ரேம் ரேட் தான் சப்போர்ட் இருக்குது. ஹை கூடி சீக்கிரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எப்போ வரும்னு தெரியல. பட் ஓவராலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக இருந்துன்னு சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு பேட்டரி காலி ஆகிடுச்சுனாலும் நமக்கு இல்லை 30 வாட் டேஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா 1 மணி நேரத்தில் உங்கள் ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோன் முக்கியமான ஒரு விஷயம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெவி ஸ்கின்னை கொடுத்துருப்பாங்க. ஆண்ட்ராய்ட் மாதிரி ஒரு லைட் வெர்ஷன் ஸ்கின்னுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம். OnePlus ஃப்ளாக்ஷிப் லெவலில் நமக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கோ அதை இங்கேயே கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு சக்சீட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பக்காவாக இருக்குது. மற்ற டிவைஸை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை சூஸ் பண்ணுறது முக்கியமான காரணம் மெயினாக ஆக்சிஜன் ஓஎஸ் தான். ஸோ என்ன தான் இருந்தாலும் சைனீஸ் பிராண்ட் உங்களோட டெசிஷன் தான் கடைசியில் எடுக்க போகிறது. ஸோ மற்றபடி வேறு எந்த காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா இதோட பெட்டராக இருக்கிறதா இல்லை. அதோட நான் சைனீஸ் வெர்ஷன் சொல்கிறேன். சைனீஸுன்னு வர வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரேட்டுக்கு 855 ப்ளஸ் ரியல்மி தரப்புலேருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த டிவைஸ் சூஸ் பண்ணுற மெயினான ஒரு செல்லிங் பாயிண்ட்னா ஆக்சிஜன் வாய்ஸ் தான். மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா 90 Hz டிஸ்பிளே இருக்குது. டே டு டே யூசேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 90 அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹியூஜ் ஒரு அப்கிரேட் இருக்குன்னு சொல்லலாம். அதோட ஸ்மூத்னஸ் தான் சொல்லணும். ஸ்க்ரோல் பண்ணும்போதாக இருக்கட்டும் சரி, ஒரு ஜென்ரலாக ஒரு கேம் 90 FPSல விளையாடட்டும் 60 FPSல விளையாடட்டும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கேம் சப்போர்ட்லாம் 90க்கு வந்து எனக்கு சப்போஸ் எல்லாமே 90க்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தெரியும்னு சொல்லலாம். இந்த டிவைஸ் மெயினாக நீங்கள் வாங்கிறதுக்கான காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் தான். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இதில் இல்லை. ஸோ நீங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். இதை பார்த்தீங்கன்னா 12GB ரேம்லாம் இருக்குது. இப்போ டிவைசஸ் லான்ச் ஆகிறதுலாம் பார்த்தீங்கன்னா 12GB ரேம் 16GB ரேம் அதெல்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு யூசேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு ஃபோனுக்கு 6GB ரேமே அதிகபட்சம்னு சொல்லலாம். ஸோ அதிலே ஓவரால் எல்லா டாஸ்க்கும் நம்ம பண்ணிட முடியும். பட் இந்த 12GB ரேம் 16GBன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிராண்ட் அந்த இடத்துல காசு பார்க்க நினைக்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் வேணும்னா ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் தவிர மற்றபடி ரேமை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதிகபட்சமாக ஒரு டிவைஸுக்கு 6GB ரேம் தாராளமாக போதும். அந்த வகையில் 25,000 ரூபாய்க்கு நமக்கு 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் தான் கிடைக்குது. எக்ஸ்பேண்டபிளாக நம்மளால் ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ ஹையர் வேரியண்ட்டு போகிறதுக்கு நான் உங்களை சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதோட ரேட்டு 28,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வரும். ஸோ 28,000 ரூபாய்க்கு OnePlus டிவைஸ் வேணுன்றவங்களுக்கு ஆக்சிஜன் ப்ளஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் ரெகுலராக வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த டிவைஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அதர் பிராண்ட்ஸை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஸோ இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.